ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். 2 நாளாக வந்து எங்களை மிஸ் பண்ணியிருப்பீங்க ஸ்டோரியில். சரி, இப்போ எதுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சொல்கிறோம். நேற்று வந்து பாப்புக்குட்டியில் வீடியோ போட முடியல. சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து ஐ பெயின் சொல்லிட்டு. நான் அதுக்கு முந்தின ஒரு 4 நாள் முன்னாடியே வந்து நான் மதுரை ஸ்லாங் சேனல் பார்த்துருக்கவங்கக்கிட்ட சொல்லியிருப்பேன். மதுரை ஸ்லாங் வந்து ஒரு கல்யாண வீடியோ போட போகிறோம். அதாவது மதுரை முறையில் வந்து கல்யாண வீடியோ போட போகிறோம். அதில் வந்து போன வாரம் ஃபுல்லாகவே சரியான எடிட்டிங். வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். ப்ராமிஸாக சொல்கிறேன், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஃப்ரேம் போட்டு மார்னிங் உட்காந்து வாய்ஸ் கொடுத்து தான் நான் வீடியோ போடுறேன். இதுக்கடையில் நான் பாப்புக்குட்டியிலே வீடியோ போடுறேன். ரெண்டு சேனல்லேயும் வீடியோ போடுறதுனால வந்துட்டு கண்டினியூஸாக என்னால் வீடியோ எடிட் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை நான் கம்யூனிட்டியில் வந்து டீப்பாக எழுதி போட முடியாது. கம்யூனிட்டி வந்து எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல. சொல்ல போனால் கம்யூனிட்டி போடுறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா வியூவர்ஸ்லாம் போயிடுவீங்களோ அப்படின்ற அந்த ஒரு பயம் இருக்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். அது மட்டும் இல்லாமல் வியூவர்ஸ்லாம் போயிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயம் மனசுக்குள்ளே இருக்கிறதுனால கம்யூனிட்டி போடுறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதில் யோசிச்சு நான் போட்டேன். ஏதாவது நினச்சிப்பீங்களோ அப்படின்னு நினச்சே தான் போடுறது. முட்டுக்கடை வந்து ஆரம்பத்தில் நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இடையில வந்து கதை புரியாத மாதிரி இருந்துச்சுன்னு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க கமெண்ட் எல்லாம் ரீட் பண்ண கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ண டைம் இல்லை. நான் முன்னே சொன்ன மாதிரி தான் என்னால் கமெண்ட்ஸுக்கு ப்ராப்பராக ரிப்ளை பண்ண முடியாது. அது நான் பின்னாடி சொல்கிறேன் என்னென்னு. அதாவது வந்து என்னென்னா, முட்டுக்கடை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் என்னென்னா, அதாவது முட்டுக்கடை புது ஸ்டோரி கிடையாது, நல்லாவே தெரியும். கேவியனோட முடிவில் இருந்து தான் நம்ம தொடங்கியிருக்கோம். ஓகேவா? கல்லூரி வாழ்க்கை நினைவுகள்னு தொடங்கியிருந்து தான் நம்ம முடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் தொடங்கியிருக்கோம். அந்த ட்ராக்கில் தான் போகிறோம். என்ன எல்லாரும் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமையில் இருந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தை வந்து நான் எடுத்து காமிக்கிறேன் கதையில். அப்புறம் வந்து எல்லாருமே கேட்டிருந்தீங்க, எழில் குட்டியை கொண்டு வாங்கன்னு சொல்லி. மதுரை ஸ்லாங்கில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து முட்டுகளில் நான் குழந்தைங்களை வச்சு எடுத்துகிட்டு வர வேணாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் எழில்குட்டி கொண்டு வருங்க, குழந்தைங்களை கொண்டு வாங்க, தவமின்றி எடுத்து வர மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு என்ன பயம்னா, ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி போயிடுச்சுன்னா மறுபடியும் டல் அடிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் மட்டும்தான். ஏன்னா ஃபேமிலி ஸ்டோரின்னு நார்மலாக எல்லாரும் போடுற மாதிரி தான் நாங்கள் வீடியோஸ் போடுறோம். சரி, எல்லாரும் போடுற மாதிரி வந்து நம்ம வீடியோ போடுற மாதிரி ஆகிடும். ஃபேமிலி ஸ்டோரினா ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி ஆகிடும் அப்படின்னு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண அந்த குழந்தைங்களே இல்லாமல் நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் ஸ்டோரி. ஆனால் நிறைய பேர் குழந்தைங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ரியலி மிஸ் யூ எழில் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கொஞ்சம் ஸ்டோரி நான் மூவ் பண்ணிக்கிறேனே, இன்னும் வந்து நான் ஸ்டோரியை மூவ் பண்ணவே கிடையாது. மெயின் ஸ்கிரிப்டுக்குள்ளேயே நான் வரவே இல்லை. இன்னும் நிறையா இருக்குது. பார்த்திபன் அகல்யா பேர், அப்புறம் மதன் அகல்யா ஃப்ளாஷ்பேக், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதாவது சஞ்சு வந்து காலேஜில் கவி நடித்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து நான் அகல்யாவுக்கு அப்படி ஒரு ஸ்டோரி வைக்கல. அகல்யாவோட ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அகல்யா வந்து முன்னே எல்லோரும் காமெடியாக பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த 4 இயர்ஸ், நம்ம 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தானே ஸ்டோரி தொடங்கியிருக்கு. இந்த 4 இயர்ஸில் வந்து நிறைய டிஃப்ரென்ஷியேஷன் இருந்திருக்கு. அதை வந்து தான் நான் ஃப்ளாஷ்பேக்காக எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்தீங்கன்னா புரியும். நான் கூடிய சீக்கிரத்தில் ஃப்ளாஷ்பேக் கொண்டு வரேன். அப்புறம் டூர் சொல்லியிருந்தோம். டூர் வந்து நான் கொண்டு வரேன். அதாவது இந்த கல்யாண எபிசோடு சொன்ன பார்த்தீங்களா மதுரை ஸ்லாங்கில், அதுவே என்னால் எடிட் பண்ண முடியலப்பா. நான் சீரியஸாக உண்மை என்னன்னு சொல்லவா? ப்ராமிஸாக சொல்கிறேன், கண்டினியூஸாக என்னால் வீடியோ எடிட்டிங்கே பண்ண முடியல. நான் முன்னெல்லாம் நைட்டில் உட்காந்து நான் வந்து ஃப்ரேம் போடுறதில்ல. நைட்டில் உட்காந்து அப்படி வீடியோ நான் பண்ண மாட்டேன். நான் சொன்ன ஏற்கனவே எனக்கு ஹாஸ்பிட்டல் போய் ஐ ட்ராப்ஸ் போட்டதுல நைட்டில் நான் தூங்கிடுவேன்னு சொல்லி. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த ஒரு வாரம் போன ஒரு வாரமும் இந்த ஒரு வாரமும் ரொம்பவே நான் கஷ்டப்படுறேன். ஏன்னா வந்து நைட்டில் வந்து நான் தூங்குறது கிடையாது. நைட்டில் எனக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே 11 மணி ஆகும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோ ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்கிரிப்டே அது வேலை செய்யும் போதே திங்க் பண்ணுவோம், அது வேற விஷயம். இருந்தாலும் ஸ்கிரிப்டை யோசிச்சு அதுக்கப்புறம் அதுக்கேற்றப்பல பிக்சர்ஸ் எடுத்து எடிட் பண்ணி அதை வந்து ட்வின் கிராப்பில் போட்டு ஃப்ரேம் போடுறது வந்து ரொம்ப கஷ்டம், ஈஸியான விஷயமே கிடையாது. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் வீடியோனா ரொம்ப கஷ்டம். மதுரை ஸ்லாங்கில் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு ஃப்ரேமில் 10-15 பேரை நிற்க வைக்கிறதுக்கு எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு 5 hours வேணும். அப்போ நான் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் நான் எத்தனை மணிக்கு தூங்குவேன் நீங்கள் நினச்சி பாருங்க. அவ்வளோ கஷ்டம். அதனால வந்து ஒரு 4-5 நாளாக வந்து சரியாக ப்ராப்பராக நான் தூங்கவே இல்லை. தூக்கமே கிடையாது.
அதாவது நாங்கள் இப்போ என்ன சொல்ல வரோன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு பாப்புக்குட்டியில் வீடியோ வரும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து வீடியோ எடிட்டிங் பண்ண முடியல. மதுரை ஸ்லாங்கில் வந்து கல்யாண வீடியோ போடுறதே மாதிரி முறையில் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஏற்கனவே பேசி வச்சுருந்தேன். அதனால தான் வந்து ஒரு எடிட்டிங் நிறையா இருக்குது. 2 கல்யாணம் வேறு பண்ணணும். டைமிங் வந்து ஜாஸ்தியாக போடணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 2 கல்யாணங்கிற நான் சொன்னேன் எங்கள் முறைப்படி பண்ணணுன்னு வந்து நிறைய இருக்குது. ஒவ்வொரு முறையாக பண்ணணுன்னாலுமே வந்து என்னால் முடியாது. கண்டிப்பாக எனக்கு ஒரு 3 நாள் வேணும். அதுக்காக தான் நான் பாப்புக்குட்டியில் திங்கக்கிழமைக்கு வீடியோ போடுறேன். சொன்னேன் திங்கக்கிழமையிலேருந்து கரெக்டாக வீடியோ வரும். யாரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. 2 சேனல் வச்சிருக்கறனால தான் இவ்வளோ தூரம் நான் யோசிக்கிறேன். சில டைம்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு வாரமாகவே எனக்கு தோணுது பேசாமல் ஏதாவது ஒரு சேனலில் ஸ்டாப் பண்ணிடலாமான்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ஒரு சில பண்ணுற கமெண்ட்ஸ் இருக்கட்டும், கமெண்ட்டுக்கு நான் ஃபீல் பண்ணலை. இப்போது இருங்க ஒரு கமெண்ட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன். பிரவீன் நந்தினி ஃப்ளாஷ்பேக் இருக்குது தெரியுமா? அந்த எண்டில் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம் நான் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். பார்த்துருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஃப்ளாஷ்பேக்கு லாஸ்ட் எபிசோட் போட்டிருந்தேன், ஞாயிற்றுக்கிழமைக்கு போட்டேன்னு நினைக்கிறேன். அதில் ஒருத்தவங்க ரொம்ப அழகாக சூப்பராக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கேவலமான கதை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். அவங்க வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது, நிறையா டைம் இப்படியே தான் பண்ணுறாங்க. அவங்க ஐடியை நான் பிளாக் பண்ணாலும் புதுசாக ஐடி ஓப்பன் பண்ணி வந்து என்ன டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ரிப்ளை கொடுத்தேன். நான் வந்து அந்த ரிப்ளைவை சொல்ல விரும்பலை. நீங்கள் வந்து அந்த வீடியோவில் நான் ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே எனக்கு 2 பேர் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள். நான் வந்து ரிப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் யோசிப்பேன் எதுக்காக இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. சரி, நான் தெரியாம தான் கேட்குறேன். சும்மா அந்த 30 நிமிஷம் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையா அது எனக்கு தெரியாது. கமெண்ட் பண்ணுற பர்சன் பார்த்தா சொல்கிறேன். பார்க்குறீங்களோ பார்க்கலையா அது எனக்கு தெரியாது. ஆனால் சும்மா எப்படி சொல்கிறது, டக்குன்னு என்னவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான கதை. சரி, உங்களுக்கு அது கேவலமான கதையாகவே இருக்கட்டுமே, எனக்கு பிரச்சனையே கிடையாது. எதுக்கு அந்த கேவலமான கதையை பார்க்குறீங்க? அப்படி நீங்கள் பார்க்கவே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகலாம்ல. எதுக்கு எங்களை வந்து டார்கெட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க? பார்க்குற பர்சனுக்கு சொல்லிக்கிறேன், இந்த கேவலமான கதையை நீங்கள் பார்க்கவே வேணாம். இன்னும் வேற சேனல் நல்ல நல்ல கதையாக போடுவாங்கல்ல, அங்கே போய் பார்த்துக்கோங்க. என்னோட சேனலை வந்து பார்க்க வேணாம். சரியா? நான் வந்து என்ன பிடிச்சவங்களுக்கும் என் கதையை பிடிச்சவங்களுக்காக மட்டும்தான் நான் வீடியோ போடுறேன். மற்ற கேவலமாக இருக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்காண்டிலாம் நான் வீடியோ போடலை. என்ன அதனால உங்கள் வேலையை பார்த்துட்டு போனால் பரவாயில்ல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் சாரி. நான் அவங்களுக்காண்டி தான் சொன்னேன். நான் வந்து அன்றைக்கி ரிப்ளை கொடுத்துட்டேன், இருந்தாலும் வந்து மனசு கேட்கல, அதனால சொன்னேன். நான் பேட் கமெண்ட்ஸுக்கு ஃபீலே பண்ண மாட்டேன். என்னோடய ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு 4 நாளைக்கு திங்கக்கிழமைக்கு வீடியோ வந்துடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். திங்கக்கிழமையிலேருந்து ப்ராப்பராக முட்டுகளை போடுறேன். என்னால் வந்து கண்டினியூஸாக எடிட் பண்ண முடியாததுனால தான் நான் வந்து இப்படி சொல்கிறேன். இப்போ நான் வெட்டியாக வீட்டில் தான் இருக்கேன், இருந்தாலும் என்னால் முடியல. அதனால தான் நான் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸ் பார்த்த போன வீடியோவில் எல்லாருமே முட்டுகளே நல்லா தான் இருக்குது, ஸ்டோரி சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க. ஒரு சிலர் வந்து போர் அடிக்குதுன்னு சொன்னீங்க. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. எனக்கே ஸ்டோரி போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நான் கேட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். நான் வந்து இந்த கல்யாண வீடியோ முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து நான் கரெக்டாக வீடியோ ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறேன். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா ஐம் ரியலி வெரி சாரி. வீடியோ போட முடியாதுன்னு கம்யூனிட்டியில் போடுறதுக்கு பதிலாக சொன்னேன்ல, கம்யூனிட்டி போடுறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. கம்யூனிட்டியில் போடுறதுக்கு பதிலாக வந்து நான் வந்து வீடியோ எடுத்து பேசிட்டேன். 8 நிமிஷம் இப்போ வந்துருச்சு வீடியோ. பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.